நாகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் போலீசாருக்கு இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. அனுமதியின்றி வைக்கப்பட்டதாக விசிக கொடிக்கம்பம் இரவோடு இரவாக அகற்றப்பட்டதை கண்டித்து நாகையில் அக்கட்சி தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் விசிக தொண்டர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருப்பதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். மூர்த்தி, விவரங்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம் சரவணன். நாகையில் காவல்துறையினர் மற்றும் விசிக இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. விசிக கொடிக்கம்பத்தை அகற்றியதை கண்டித்து நாகை எம்எல்ஏ ஷானவாஸ் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் பயங்கர தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த காமேஸ்வரம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடப்பட்ட 62 அடி கொடிக்கம்பத்தை அனுமதி இல்லாத காரணத்தினால் கீழ்வளூர் வட்டாட்சியர் ரமேஷ் தலைமையிலான காவல்துறையினர் இரவோடு இரவாக அப்புறப்படுத்தியுள்ளனர். இதை கண்டித்து நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் தலைமையில் விசிகவினர் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினரின் தடுப்புகளை தூக்கி எறிந்து ஆட்சியர் அலுவலக கதவை திறந்து உள்ளே நுழைய முயன்ற விசிகவினரை தடுத்து நிறுத்தப்பட்டனர். விசிக நிர்வாகி ஒருவரை காவலர் ஒருவர் தள்ளிவிட்டதால் காவல்துறையினர் விசிக இடையே மோதலும் பயங்கர தள்ளுமுள்ளும் ஏற்பட்டுள்ளது. விசிக போராட்டத்தை தொடர்ந்து நாகப்பட்டினம், திருவாரூர், அரியலூர் என 3 மாவட்டத்தைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட போலீசார் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. சரவணா, தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மூர்த்தி.